அன்பு நான்காமீன் உள்ளங்களே, நான் பிராமணனும் அல்ல. ஐ ஆம் a non-Brahmin. எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. ஆனால் என் வாழ்விலே கடவுள்கள் இவ்வளவு அருள் விளையாட்டுக்களை விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உங்களோடு பல ஆண்டுகளாக நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்து கடவுள்கள் தான் எல்லோரும். இயேசு பிரானும் விளையாடி இருக்கிறார், புத்தர் பெருமானும் விளையாடி இருக்கிறார். அதனாலே நான் இந்து இல்லை என்று எல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கடவுளை தெரிந்து கொள்வதற்கோ இந்து கடவுள்களின் அருளை பெறுவதற்கு ஜாதியோ சமஸ்கிருதமோ ஒண்ணுமே ஒரு மண்ணோ தேவையில்லை. இது இவர்கள் பிராமணர்கள், இது ஒரு இனம், ஒரு குழு. இது எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கிறது. இவர்கள் எங்கேயுமே கலந்து மக்களோடு மக்களாக கலந்து மறைந்து விட்டார்கள் என்று சொல்லவே முடியாத அளவிற்கு எங்கு நுழைந்தாலும் தங்களை தனியாக நிறுத்தி கொண்டு விடுகிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். முதலிலே ஆதிசமய மக்கள் இவர்களை சேர்க்க மறுக்கிறார்கள். ஏன்னா இவருடைய தீய குணங்களை பார்த்துவிட்டு சேர்க்க மாட்டார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் அதையே ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு நாங்கள் வசதியாக்கும், அதனாலே எங்களை தனிமையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அடிக்கிற கூத்து அது இன்னைக்கு பார்த்துன்னு வரோம். இன்னைக்கும் இவருடைய ஒரே நம்பிக்கை, நம்ம எவ்வளோ அட்டுழியம் பண்ணாலும் அது கடவுளுக்கு தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால கடவுள் இருப்பது உண்மை. அதனால் யாராவது ஒருவர் மூலமாக இவருடைய தவறுகளையும் இவருடைய அட்டுழியங்களும் சமுதாயத்திற்கு போட்டு உடைத்து விட்டு சென்று விடுகிறது. அந்த அறம் என்கின்ற மாரல் கவர்மெண்ட் அதை செய்துவிட்டு சென்று விடுகிறது. அதனால நீங்க பிராமணர்கின்ற தேவைப்படுவது நாத்தியர்ல விடுங்க. பிராமணர்களுக்கு தேவைப்படுவது கடவுள் எல்லாத்தையும் பார்த்துனாரு, கடவுளுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். நீங்க சொல்றதுக்கு முன்னால் அவன் உனக்கு முந்திப்பான். அதான் அவனுடைய திறமை. புரியுதா? பகவான் பார்த்துப்பா, எல்லாம் பகவான் பார்த்தா பகவானுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றவான் டவக்கன்னு. என்னன்னாலாம் அவனுக்கு தேவைப்படுதோ அந்த அறிவுரையாளெல்லாம் உனக்கு சொல்லுவாள். அப்ப அதனால தனக்கு அந்த அறிவுரைகள் பயன்படாமலே அவனுக்கு போய்விடுகிறது. இது ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும்? பிராமணன் என்ன செஞ்சுன்னு போறான், நீங்கள் பாருங்க வேலையை பாருங்களேன் அப்படின்னா முடியாதே, கெடுக்கிறானே சமுதாயத்தை. நம்முடைய மக்கள் இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மை தெரிந்தால் தானே நீங்கள் அதை நோக்கி அடுத்த கட்டமாக பயணிக்க முடியும். ஆன்மீகம் என்பது ஆழ்ந்த உண்மைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. கடவுளை தெரிந்த பிறகு எலி வந்த பிறான் அவன் எளிமையாக விளையாடுகிறான். அப்பர் சாமிகள் சொல்வதை போல கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய் அப்படின்றார். அப்போ இறைவனை தெரிந்தவர்களுக்கு அவன் மிகவும் எளிமையானவன். அதை அவங்க வாழ்க்கையில எல்லாம் பார்க்குறோம். சுந்தரமூர்த்தி நாயனர் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாரு, கிழவனாக வடிவத்தில் அதுக்கப்புறம் அவரே 2 பேரை சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியாரை 2 இடத்துல விளையாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவ்வளோ நடக்குது. பறவை நாச்சியார்கிட்ட தூது போறாரு, அந்த அம்மா கோச்சிக்கணும் ஒன்று, அதுக்கு கோச்சிக்கினார் கலிக்காம நாயனார், ஆனால் அவரை திருத்துறாரு. எக்கச்சக்கமான விளையாட்டு சிவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். அப்போ இப்பொழுது ஏன் விளையாடலன்னா இப்பொழுது விளையாடி கொண்டு இருக்கிறான். அது பிராமணர்களுடைய ஆளுமையினால அந்த விளையாட்டுகள் அதிகமாக வெளியிலே தெரியாமல் இருக்கின்றன, வெளியிலே பரவாமல் இருக்கின்றன. இவ்வளவுதான் உண்மை, அதில் உள்ள உண்மை. இப்போ என் போன்றவர்கள் அடியன் சம்பந்தனா இருந்ததுனால் அது பிறவி தூரம் புண்ணியம் சேர்ந்து அப்புறம் தான் போகிறோம். இவர் சம்பந்தம் இருந்தார், அதால நாங்களும் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தான் புத்தர் தேவைப்படுகிறார். புத்தர் தன்னுடைய 500 பிறவிகளை நினைவு கொண்டு அந்த 500 பிறவில தான் தவறாக வாழ்ந்த பிறவிகளையும் சொல்றார். ஒரு பிறவிலையும் தான் எப்படி திருந்தனன்னு சொல்றார். திருந்து கொண்டு அப்புறம் தான் புத்தர் ஆகிறார். எடுத்த உடனே புத்தர் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் புத்தர் தான் இல்லையா? அதை போல தான் எல்லாருக்குமே சம்பந்தராக அடியான் இருந்தாலும் இந்த பிறவிலே நான் பணி செய்தாலும்
நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னா சம்பந்தராகும், கொக்காகும். நீங்களும் அதே மாதிரி ஆனால் கொக்கா இருந்தால் தான் உங்களால் கடவுள் தெரிஞ்சுக்க முடியும். ஆய்வுனா நான் சம்பந்தனே இல்லை இல்லையா? பெரியவங்களுடைய பாடலே சேரவாரும் ஜெகத்தீரே கூப்பிட்றது தான். சரிதா? எல்லாரும் ஒன்றே வாருங்கள் அப்படின்னு நான் சொல்லி, அதனால் அதை சொல்லித்தர வேண்டிய நிலையிலே நான் இருக்கிறேன். இந்த பிரிவிலே நான் சிறிது சிறிதாகத்தான் அவைகளை உணர்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி உணர்ந்து கொண்டே வரும் பொழுது அதிலே கடவுளுடைய திருவிளையாடல்கள், அம்மையின் திருவிளையாடல், பெரும்பாலும் பிராமண தொல்லையும் அதனிலிருந்து கடவுள் என்னை காப்பதற்காக விளையாடிய விளையாட்டுகளும் இப்படியாக இருக்கின்றன விதவிதமாகும். நான் சும்மா அப்படியே அண்ணனூர்ல அப்படியே இருந்தேன். ஒரு கொட்டாய் போட்டுன்னு தனிமையில ஜப தப தியானம் எல்லாம் படிப்பை முடிச்சுட்டு அப்படிலாம் இருந்தேன். நான் குருவனுடைய கட்டளை, ஒரு ஈஸ்வரை போட்டு சாஞ்சு சிவான் கடை இவ்வளோதான் சார் நீங்கள் மட்டும் நினைக்கிறீங்க. அவங்க ஏதோ பெரிய பெரிய பயிற்சிலாம் கொடுத்து மூச்சை புடி காற்றை இழு சொல்லி வளர்க்க அப்படிலாம் இல்லவே, ரொம்ப எளிமையாக இருந்தது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னடா இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, சாமி வந்து இதை சொல்கிறாரு, யாராவது சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தா சாப்பிடு அப்படின்வாரு. வீட்டில் கோச்சின்னு இருக்கவே அம்மாவும் இல்லை. அதனால் பெரும்பாலும் கமல் சாமிகள் தான் அவர் வேலை முடிச்சுட்டு நைட்டில் ஒரு 10 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த ஒரு 10 இட்லி தான், அதோட அடுத்த நாள் நைட்டு. அப்புறம் அவர் அங்கேருந்து வந்தவர்களுக்கப்புறம் மற்ற உறவினர்கள்லாம் அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்துக்கினாங்க. ஒரு கஞ்சி மட்டும் எடுத்துன்னு வந்து அந்த கதூல் கொட்டாயில் கதூவில் மாட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதுவும் எனக்கு தடபுடல் விருந்து, இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கு பொங்கல், இதெல்லாம் காட்டக்கூடாது, ஏன்னா தவ வாழ்க்கையில் நான் இருக்க போகிறேன்ட்டு அப்படிதான் இருந்தேன். எலும்பும் தோளமெல்லாம் மாறிட்டேன். அப்போது ஜப தப தியானம் அது நிறைவு பெற்றவுடன் குருநாதருடைய ஆசீர்வாதத்தால் ஞான அனுபூதி சித்தியானது. அப்புறம் அவரும் விரைவில் தேறிவிட்டனர். 10 வருஷம் பயிற்சியில் தேர்ந்ததை விரைவில் தேறிவிட்டனர். அவர் இன்னொன்று அடிஷ்னலாக சொன்னார். என்னன்னா, இப்பொழுது நீ எட்டி பிடித்திருக்கிற இந்த நிலையை மற்றவர்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தது 2 பிறவி பயிற்சி தேவைப்படும். 2 பிறவி பயிற்சி பெற்றால் தான் இந்த நிலையை நீ எட்டி பிடிக்க முடியும். மற்றவங்க நீ உனக்கு பூர்வ புண்ணியம் நிறைய இருப்பதனால் வெகு எளிதில் எட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் புரியுது என்னன்னா, ரமணர் பிறவி, சம்பந்தன், காளிதாசன், இதெல்லாம் பெரிய பிறவிகள். அப்புறம் இங்கு வந்து நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ராமபிரான் வந்து குருநாதரிடம் ஆர்கியூ பண்ணி அவனை நான் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு நான் சொல்லிட்டு, அப்புறம் ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதத்தால் இங்கே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் இங்கே தனிமையிலே கொட்டாய் போட்டுனேன். அப்படி இருந்தவுடனே விதவிதமாக விளையாட்டு, கடவுளினுடைய விளையாட்டு. அதில் ஒரு விளையாட்டை இன்னைக்கு நான் சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம அங்கே தான் வரும் கொட்டாய் போட்டுனா அந்த கடைசி ரூமில் இன்னும் கூட இந்த சோவரெலாம் பழைய சோறு மேலே அப்படியே ஒரு 2 அங்குல ஸ்லாப் போட்டு ஒட்டி வச்சுக்குது. அப்படியே அது இடிஞ்சு போயிது. அப்புறம் ரெனிவல் பண்ணுவாங்க பொழுது. அந்த கொட்டாயில் இருக்கும்போது நம்ம அன்பர் வளவனூரில் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறாரு. அவர் என்னோட படித்தவர் தான். இருந்தாலும் அவங்க ஃபேமிலியே என்னிடம் இன்று வரை அன்பாகத்தான் இருக்கிறார்கள். நல்லா பிராமணனை போட்டு இவ்வளோ வளாசுறான். அப்போவும் அவங்க பிடிவாதமாக நம்ம சாமி நம்ம நல்லா தான் செய்வார்ட்டு அந்த ஒரு பிராமின் ஃபேமிலி மட்டும் இன்னும் இருக்கிறாங்க. எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நான் என்றைக்குமே அந்த மாதிரிலாம் ஜென்ரலைஸ் பண்ணி வெறுத்தது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவர் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்லாம் வச்சுக்கிறாரு. அவர் எனக்கு அப்போல்லாம் பிஇ படிக்கிறவங்களுக்கு டைப் ரைட்டிங்லாம் தெரியாது. பிஏ பிஎஸ்சி இவங்க தான் கிளரிக்கல் ஒர்க்குக்கு போகிறதுக்காக டைப் ரைட்டிங்லாம் படிப்பாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க பெரும்பாலும் டைப் ரைட்டிங்லாம் படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக இருக்கும். சரி, நான் இங்கே சும்மா இருக்கிற நேரம் தமிழ் டைப் கற்றுக்கிறேனே, எனக்கு டைப்ரைட்டிங் மிஷின் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு, போர்ட்டபிள் டைப்ரைட்டிங் மிஷினும். அப்புறம் அந்த தமிழ் தட்டச்சு செய்வது எப்படின்னு அதை செல்ஃபாக லேர்ன் பண்ணுறது ஒரு புஸ்தகமும் கொடுத்தாரு. அதை பார்த்து இலனகப்பா, அதுதான் இது இலனகப்பா அடிச்சு நொட்டு நொட்டுன்னு அடிச்சுனேன்.
இந்த பக்கம் மாடு மேய்ச்சின்னு போகிறவர் அன்பர் இன்னும் இருக்கிறார். அவர் உடனே பார்த்து போயிச்சோம். ஆனால் உண்மையிலே என்னை விட இந்த உலகியல்ல மற்றவங்க தான் புத்திசாலியாக இருப்பான். பெங்களூர் ஐயர் கூட சொல்லுவேன் நான், அவர் கரெக்டாக துல்லியமாக இந்த ஆள் இப்படி இந்த ஆள் இப்படின்னு கரெக்டாக சொல்லி கொடுப்பார். நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறது அப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, பின்னால் அது நானே முதல்ல ஏற்றுக்க மாட்டேன். பார்த்தா அப்பா வேகிறாங்க அவங்க எப்படின்னா. ஆனால் அப்புறம் அந்த மாதிரி அவர் சொல்ல என்னை ரொம்ப பாராட்டுதுங்க, எனக்கு ரொம்ப குச்சமாக இருக்குதுன்னுவார் அவரே ஓப்பனாக. இது மாதிரி உலகியல்ல நல்ல திறமை. அதே மாதிரி நான் அன்பரும் என்ன சொன்னார்னா, அது கொடுத்துட்டு சாமி எதனா சொல்ல போகிறானுங்க சாமி அப்படின்னார. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் தமிழ் டைப்பிங் கற்றுக்க போகிறேன், இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை இல்லை, ஜனங்களை பற்றி எனக்கு தெரியும், எதையாவது ஒன்று கலரி விடுன்ட்டு போனார். எனக்கு எதுவுமே புரியல அப்போ. அதே மாதிரி இந்த மாடு மிஷின் போனோன்னா அந்த ரூமில் உட்காந்து தமிழில் 2 மணிக்கு மேலே மதியம் அப்படியே டொக் 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 அடிச்சோடனே அவர் போய் வச்சிட்டாரு. சாமியார் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க சாமியார் ரூமில், எப்படி பற்றியா குயிக்கா லொட்டு லொட்டுன்னு எடுத்துல கள்ள நோட்டு அடிக்கிறாங்களாம். அட என்னடா இது சொல்லிட்டு அது மாதிரி சொன்னாங்க. சாமி இந்த மாதிரி சொல்கிறாங்க சாமி, நீங்கள் வந்து நோட்டு அடிக்கிறீங்க, நீங்கள் டைப் ரைட்டிங். என்ன க்ளோஸாக இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் இருக்குது தெரியும்ல. இப்போ பார்பிசம்பளம் முருகன் இவங்கெல்லாம் கூட கேட்டுப்பாங்க, இவங்களாம் தான் அப்போதுலேருந்து க்ளோஸாக இருக்குது. டொக் டொக் டொடக் டொக் டொக்குன்னு ஒன்று நோட்டு அடிக்கிற சத்தமாக அது. அப்புறம் ஒருத்தர் இன்னும் காட்டுறாரு பொழுது அவர், அது பார் கேக்குதுப்பா சத்தம் டொக் டொக் டொடக் டொக். புரியுதா? ஜனங்க சாதாரணமான ஜனங்களை நீங்க நினைக்கிறீங்க, நம்ம ஜனங்க ஒன்று அவ்வளோ சாதாரணமான ஜனங்க. இவங்க நடுவில் மீண்டு எழுந்து வந்தது எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து குருநாதர் என்ன ட்ரைனிங் கொடுத்தாருன்னா, சுத்தில பாப்பாடுங்க நடுவில் உட்கார வச்சு என்ன ட்ரைனிங் கொடுத்தாரு. நம்மளாம் விட அவன் 10 மடங்கு கில்லாடி அவன். அதனால அவன் அடிக்கிற கமெண்ட்டை நுணுக்கமாக பார்த்து அடிப்பான், நுணுக்கமாக பார்த்து அடிப்பான். அவ்வளோ டேலண்டடா இது பண்ணுவான். அப்போ அதெல்லாம் கேட்டுன்னு நான் அதில் இருந்தோம் போது பிரம்மேந்திரன் என்ன சொல்லி வளர்த்தாருன்னா, என்ன நான் வந்து பிரம்மஞானி, உலகத்தில் இருக்கிற ஒரு சாம்பிள், உலகத்தில் இருக்கிற ஒரு மனித அடையாளத்துக்கும் ஒரு சாம்பிள் என் முன்னால் இருப்பான். பெரிய ஞானி என் முன்னால் இருப்பான், கொலகாரனும் ஒருத்தன் இருப்பான். இதில் சொல்லுவார், எல்லா வெரைட்டிலையும் எல்லாம் ஒருத்தங்க இருப்பான் எதிர்க்கு. ஏன்னா பிரம்மஞானின் போது அது மாதிரி தான் இருக்கும். உலகத்தையே கவர் பண்ணும்போது அதன் உலகத்தினுடைய சாம்பிள் இங்கே என் முன்னால் இருப்பது ஒரு சாம்பிள் உலகம்னுவார், எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என் போன்ற சீட்டில் அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, இவங்க அடிக்கிற கமெண்ட்டும் பிராமின் பண்ணுறதுலாம் சொன்னால், உன்னை இது நடுவில் உட்கார வச்சு உனக்கு பயிற்சி கொடுக்குறேன், என்கிட்ட நீ யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இவன் அப்படி இவன் இப்படி என்று சொல்லக்கூடாது. ஒரு பாடமே நடத்தினார். பக்தியை கூட்டிக் கொண்டே போ, வாழ்க்கையில் இன்பம் பெருகி கொண்டே போகும். இதான் கூட்டல் பெருக்கல். துன்பம் கழிந்து கொண்டே போகும், இது கழித்தல். இவன் இப்படி அவன் அப்படி என்று நீ எவரையும் வகுக்காதே என்பதனால் நான் உனக்கு வகுத்தலை சொல்லித்தரவில்லை. பிரம்மேந்திர பாடம் எனக்கு மனப்பாடம் ஆனது. இவன் அப்படி இவன் இப்படி என்று நீ யாவரையும் வகுக்காமல் இருப்பதற்காக உனக்கு நான் வகுத்தலை சொல்லித்தரவில்லை சொல்லுவேன். இதே மாதிரியே இருக்கும். அதை நான் எழுத போனதான் முன்னாடியே சொல்லிட்டேன், மனசில் பதிய வச்சு. ஏன்னா மனசில் பதிஞ்ச பாடம் வரைக்கும் எனக்கு இவ்வளோ இருக்குது, அது ஒன்று ஒன்றும் அவ்வளோ டாப்பாக இருக்கும். அதனால நான் அப்படியே இருப்பேன் இதெல்லாம் கேட்டுன்னு. அவர் அவனுடைய இன்னொரு பாடமும் சொல்வார், அபிப்பிராயம் என்பதே இல்லாமல் இரு, உன் உள்ளத்தில் அமைதி தானாக குடி வந்துவிடும். ஏன் அபிப்பிராயம் என்பதற்கும் கருத்துக்கள் என்பதற்கும் வித்தியாசத்தையும் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் தான் அதை சொன்னார். ஏன்னா இப்போ அவரை பற்றியும் அவ்வளோ கமெண்ட் அடிப்பாங்களா, ஏன்னா அவர் வர்ணாசிரமம் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரமே பண்ணுற ஒரு பிராமணராக இருந்தும் பிரச்சாரமே பண்ணுற ஒரு குரு. அப்போ இந்த வர்ணாசிரமவாதிகள்லாம் எப்படி இருப்பான், பிராமணரில் 99% மேலே வர்ணாசிரமவாதிங்க தான். ஏன்னா வர்ணம் அந்த பொய் வந்து இவங்களை வசதி ஜாதின்னு சொல்லுது. இப்போ அதுக்கும் சொன்னார், உழைக்காமலே கிடைக்கிற பெருமைன்னார். எப்படி பற்றியா, உழைக்காமலே ஒரு பெரிய பெருமை கிடைக்கும் போது அது ஏன் வானா நான் சொல்ல போகிறான். சாஸ்திரத்தில் புலிவி ஏற்றிட்டேன், அது இவங்க உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாஸ்திரம் உரமான பிராமணம் அப்புறம் பறைய வசதி ஜாதி ஒன்று எந்த உழைப்பும் இல்லாமலே ஒரு பெருமை கிடைக்குது. அப்புறம் அவன் எப்படி விடுவான், அதை கெட்டியாக பிடிச்சிக்குதான். இந்த மாதிரி எவ்வளோ சொல்லுவார்.
அப்போ இவங்க கமெண்ட்டு இவங்களோட இது நடுவில் வளர்க்கும் போது அவர் சொன்ன இந்த உலகத்தின் சாம்பிள் இது என் முன்னாடி இது சாம்பிள் உலகம், இது உலகத்தில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸும் இங்கே இருக்கும், இது நடுவில் உட்கார வச்சு உனக்கு பாடம் நடத்துகிறேன், பயிற்சி கொடுக்குறேன், இது நடுவில் நீ தேறிட்டினா உலகத்தில் எந்த இடத்துல நீ தேறிட்டு விடான்னார். குருநாதர் சொல்ல அப்போ அவர் 25 வயசுல சொன்னாலும் எனக்கு 65 வயசுல ஞாபகம் வருது. இது நடுவில் நீ தேறிட்டினா உலகத்துல எந்த இடத்துல நீ தேறிட்டு விடாங்க. அப்போனா பார்த்துக்காது எந்த மாதிரி இடம் இல்லையா. அவர் சொல்ற நீங்க இன்னும் நினைக்கிறீங்க பிரம்மஞானின்னு அப்படியே அவர்கிட்ட அந்த மாதிரி இல்லவே இல்லை. பிரம்மஞானின்னா சாம்பிள் உலகம் இருக்கும் அவர் எதிர்க்கு எல்லாமே. அது நடுவில் நீ தேறிட்டினா போதும், எங்க ஒன்னா தேடிடும். அது நடுவில் தேடி தான் இங்க உட்காந்து உங்க முன்னாள். அப்ப இதை பாரு இந்த மாதிரியான இது பண்ணிடுச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நண்பர்கிட்ட அந்த டைப்ரைட்டிங் மிஷின் போறதுலாம் கொடுத்துட்டேன். இது வானா இந்த மாதிரி சொல்றாங்க, இதான் சாமி சொன்னேன் நான், எதையாவது சொல்லிவிடுவானுங்கன்ட்டு. இப்போ அவர் ஜெயிக்கிறாரா சாதாரண உலகியல் மகள். அதனால தான் யாருமே நான் கம்மியாலாம் மதிக்க எடை போறதெல்லாம் நம்ம ஞானி நம்ம பெரிய கொத்த அப்படிலாம் எனக்கு வந்ததே கிடையாது. எல்லார்கிட்டையுமே எல்லாரையும் கடவுளை பார்த்தா அது எல்லார்கிட்டையும் நம்ம கற்றுக்க வேண்டியது ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. நான் அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நல்லா அப்படின்னா அம்மாவும் அந்த மாதிரி தான் வளர்த்தாங்க. யாரை பற்றியும் ஒரு குத்தம் குறை சொல்லின்னு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. யாரை பற்றினா என்ன தப்பா சொன்னால் ஹை போதா சொல்லிட்டு அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவ் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குது, நீ அதுக்கு அவங்கள பற்றி என்ன இதுவாக பேசுகிற, தப்பாக பேசுகிற, தப்பாக கூட இருக்கும். ஆனால் தப்பாக பேசுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. உறவினர்களை பற்றி யாரை பற்றியுமே அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் எடுத்து சொல்லுவாங்க டக்குன்னு. இப்போ அதுவும் நல்லா பதிஞ்சிடுச்சு எனக்கு. அப்போ குருநாதரை இந்த மாதிரி அவர் வளர்த்துன்னு வர்றாரு. அப்போதான் அபிப்பிராயம் கருத்து அதுக்கும் சொன்னார். அப்போ இவங்க கமெண்ட் அடிக்கிறாங்களே கமெண்ட் அடிக்கிறாங்களே இப்போ இதெல்லாம் என்னன்னா அப்போதான் சொன்னாரு வெற்று அபிப்பிராயங்கள்னு சொல்ல. இறைவனை உணர்ந்தவனின் கருத்து அபிப்பிராயங்கள் இருக்கு இல்லையா. இறைவனை உணர்ந்தவன் சொல்றாங்கல்ல இது எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. இறைவனை உணர்ந்தவனின் அபிப்பிராயங்கள் அனைத்தும் கருத்துக்களே. இறைவனை உணராதவர்களின் கருத்துக்கள் அனைத்தும் வெற்று அபிப்பிராயங்களே. என்ன கருத்துக்கும் அபிப்பிராயத்துக்கு வித்தியாசம் சொன்னார். அது வெற்று அபிப்பிராயம். கருத்து மாதிரி சொல்றான். எவ்வளவு பெரிய அளவுனா இருக்கட்டும், பீடாதி பூதியா பெரிவாக்கம் அப்படியாக இப்படியாக, அது வெற்று அபிப்பிராயம். இறைவனை உணர்ந்தானா இல்லை. அதே இறைவனை உணர்ந்தவன் சாதாரண ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்கல்ல அது கருத்துக்களா இருக்கும். நம்ம மறைந்த பிச்சை கூட அதுல ரொம்ப சொல்லுவார். அவரு அங்க மதுரையில பெரிய சாமியாடி ஒருத்தரை கூட்டின்னு வந்துட்டாருங்க. கூட்டின்னு நீங்க சாமியாடி இதுவாடி பூஜை போட்டு எல்லாம் பண்ணி ஆவேசம் வர வச்சு நீங்க சொல்றத எங்க சாமி சாதாரணமா சொல்றாரு, அது கரெக்டா நடக்குது, உண்மையா நடக்குது. அப்போதான் புரிஞ்சுது முழுமை அடைந்தவர்கள் அவங்க சாதாரணமா சொல்றது அவ்வளோ பெருசா இருக்கு. இப்போ நான் அதை இது சொன்னேன்னு புளி விட்டு இவனுங்க பிரம்ம மேலே போட்டானுங்க, அண்ணாமலையார்கிட்ட பாப்பான் புளி விட்டு அந்த பழிய பிரம்ம மேலே போட்டானுங்கன்னு சொன்னேன்னு அது சாதாரண கெஸ் பண்ணி தானே சொல்றேன். எங்களுக்கு அங்கே கும்பகோணத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை பார்த்தோன்னா ஓ இப்படிதான் பாப்பான் செய்வான் தப்பு மாட்டிக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பழிய பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம் மாதிரி அழகா கடவுள் மேலே போட்டு தப்பிச்சுடுவோம். அவன் பெரிய கில்லாடிச்சிங்க கடவுள் மேலே பழி போட்டுருவோம், நம்மளாம் பயப்படுவோம். அதனால இவன் இப்படிதான் போட்டிருப்பான்னு நினைச்சின்னு கெஸ் பண்ணி தான் சொன்னா அது அபிப்பிராயம் தான். இவனுங்க இப்படிதான் போட்டிருப்பானுங்க. அண்ணாமலையார்கிட்ட புலிவி பாப்பம் சாபம் வாங்கிட்டு அதை அழகா பிரம்ம புலிவிட்டார் அவர் மேலே போட்டு விட்டு அங்கேயே பூஜை பண்ணி உட்காந்துக்கிறானுங்க பாரு. அதான் பாப்பார கில்லாடின்னு சொன்னேன் நான் அன்னைக்கு. அது கருத்து உண்மையா இருக்கு தொட்டு பிரம்மாவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா. நான் கீரல் கூட நினைச்சு கூட பார்க்கல. பிரம்மதேவன் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம், நேரா ஆசீர்வாதம். அந்த அவர் திருவண்ணாமலையிலிருந்து இருக்கிற பிரம்மதேவன் அவர் இழைச்சியே போகிறார். ஏன்னா இவங்க அவர் மேல பழி போட்டு கொண்டாடுறானுங்க. தீபமே என்னன்னா பிரம்மாவுக்கு சாபம் 8 நாள் பிரம்மாவுக்கு அடிமுடி தேடி அண்ணாமலையாருக்கு பிரம்மா போய் சொல்லிட்டார்னா ஒரு மனுஷனே எவ்வளவுதான் தான் ஒரு கடவுளாவே இருந்தா கூட 1000 வருஷம் புலி விழாவே கொண்டாடினா அவர் எவ்வளவு இழைச்சி போயிறார். எனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியான தேகத்துல தான் இருந்தார் அவரு. இவரு ரொம்ப இழைச்சி போயிருக்காரு. அப்போ நான் கெஸ் பண்ண அப்போ அந்த அபிப்பிராயம் கருத்தா மாதிரிதான் அதான் உண்மையா இருக்குது. இவனுக்கு கருத்து மாதிரி சொல்றது எல்லாமே வெற்று அபிப்பிராயம் தானே. இந்த மாதிரி நிறைய நான் பாடம் கத்துன்னு வந்தேன் அவர்கிட்ட. அப்ப இந்த மாதிரி இவங்க பழி போட்ட உடனே நோட்டு அடிக்கிறாருன்னு சொன்ன உடனே
கொடுத்துட்டு இது வானா இது தேவையில்லாமல் இது பண்ண பரவிடுச்சுன்னா அதுக்குள்ளே ஒருத்தன் சொன்னால் அந்த வேலியிலேருந்து நான் நோட்டு எடுத்தேன், ஒரு கத்தையாக இருந்தது, ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆயிருந்துதான், இன்னொரு பக்கம் வெள்ளையா இருந்துதான். ஜனம் நீ என்ன நினைக்கிற, நீ ஜனம் சாதாரண அந்த பேசுற வசதி அப்படியே உண்மை மாதிரி அவ்வளோ தத்துருவம் பேசுது பாரு. எனக்கு ஆச்சு என்னப்பா இது நாம சாமி சொல்றேன் சாமி வருஷம் ஒரு பக்கம் நோட்டு பிரிண்ட் ஆயிருந்தோம் எல்லாம் ஒரு கட் அது வேஸ்டா போயிட தூக்கி வேலில போட்டேன் நான். அதனால அவர் அந்த வேலில இருந்து எடுத்துட்டாரான். இது என்னடா இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஓடிச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு, கொடுத்துட்டேன் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்ம துறை இருக்கிறாரு இல்லையா, பிள்ளையார் செஞ்சு கொடுக்குறாங்களா அவங்க தனுசாசிரியர் மகன், அவரு சாமி நான் அங்க இந்த பக்கம் போயிருந்தேன், இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கா கள்ளப்பட்டு பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், அந்த பக்கம் போயிருந்தேன். இந்த மாதிரி நீங்க அங்க போறீங்கன்னா நான் மாதிரி சாமி கிட்ட போவேன் நான். என்ன இந்த நோட்டு அடிக்கிறாரு அந்த சாமியாரான்றான். இப்படி சொல்றாங்க சார். நான் அப்பதான் அந்த சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. அந்த ஒரு பொய்ய அந்த ஜனங்க சொல்ற ஜனங்க என்ன, நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. நீங்க இந்த மாதிரி எதுவுமே ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு இது இல்லாம தகவல் ஒருத்தவங்களை பத்தி பாசிட்டிவா கூட நீ எவ்வளோன்னா உயரம் நினைச்சிடலாம். அவன் குடிகாரனா இருப்பான், அவன் குடிக்கவே மாட்டான கூட நீ பாசிட்டிவா நல்லாவும் நினைச்சிடலாம், அதால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பாசிட்டிவா இருக்கிறனால நெகட்டிவா நினைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படணும், எச்சரிக்கையா இருக்கும். அந்த மாதிரி ஜனங்க பாசிட்டிவா முன்னாடியே சொன்னேன். நாங்கள் இங்கே அந்த மோட்டில் இருக்கும்போது, ஐயனார் கோயில் மோட்டில் இருக்கும்போது, அப்போதான் அங்கே இருக்கிறேன் கொஞ்ச நாள்லயே இவங்க போகிறாங்க புல்லுக்கட்டுலாம் எடுத்துக்கின்னு விவசாயி 2 பேர். அது உள்ள ஒரு சாமியார் இருக்கிறாரா தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒன்று பேசி என் காதில் விழுது. உள்ள ஒரு சாமியார், அப்படியா? ஆமாம், அப்படியே நடந்து இங்கே அப்படியே உக்காந்துட்டாராம் பாரு அவரு அப்படின்னு ஒன்று. அப்புறம் அவருக்கு யார் தான் சாப்பாடு கொடுக்குறாங்களோ என்னதான் சாப்பிட்றாராம் அவரு அப்படின்னு இன்னொன்று. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிறாராம் பாருச்சு. அடப்பாங்க இட்லி தின்னுக்கிறேன் உள்ளவங்க கப்புக்குன்னு மூடி அந்த ஏன்னா அப்படியான்னு எட்டி பார்த்துச்சுன்னா இட்லி தின்னு சாமியாரா நீ ஊரே மாத்தினுக்கிற இட்லி துன்றான்னு அதுவாகவே பழியா போட்டு அதுவாகவே நாம சொன்ன. அப்பதான் நினைச்சேன் நம்ம ஜனங்க வதந்தி பிரியர்கள். புரியுதா? பாசிட்டிவா பேசினாலும் அதை மிகப்படுத்தி வதந்தியா பேசுறது அவங்களால ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நெகட்டிவும் எங்க எடுத்துன்னு போறாங்க பாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நாங்கள் நடராபிஷேகம் செஞ்சுட்டு வருவோம்ல அங்கே கோயிலில் செஞ்சுட்டு திரும்புறதுக்கு நைட்டு 1 மணி ஆகிடும். இங்கே லாரியில் இறங்கி எனக்கு ஒரு தனியாக கார் வச்சு விட்டுன்னு போவாங்க. காரு தான் 2 இறங்கி இதை வச்சு ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துட்டாங்க போகுது. ஆனால் இந்த 2 வருஷத்துல இப்படி தோரை இப்படி சொன்னோடனே இது மாதிரி எங்கே பார்த்தாலும் நோட்டு அடிக்கிறான்னு பரவிடுச்சு சாமி. என்னடா பண்ணுறது சொல்லிட்டேன். அப்போதான் நான் முதல்ல வேண்டிக்கினேன் கடவுள்கிட்ட. நான் ரொம்ப கேட்டதெல்லாம் இல்லைன்னு இந்த மாதிரி அப்போதான் கேட்டுக்கிட்டேன். மாதிரி நான் சாதாரண ஆள், ஒரு ஆள் தனியாக உட்காந்துக்கிறேன். நான் போய் ஆட்டோ வச்சுன்னு நான் கல் நோட்டு அடிக்கலைன்னு மைக் போட்டு பிரச்சாரம் பண்ண முடியாது. இந்த வதந்தின்றது அது ஸ்பீடாக பரவிடும். ரொம்ப பரவிச்சுன்னா இதை ஒழிக்கிறது கஷ்டம். எந்த டைமாக இருந்தாலும் அவங்க இந்த இதுவை பேசுவாங்க. அதனால் நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. சாமி ஆடுது நிறைய பேர் மேலே. நீ ஒன்று இல்லைனாலும் ஒன்று உண்மையான சாமியாக தான் இருக்குது. நீ யார் மேலேனா இறங்கி நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் இதில் தப்பிக்க முடியும்னு வேண்டிக்கினேன். இந்த சாமி அந்த சாமி ஜென்ரலாக அம்மன் கிட்ட வேண்டிக்கினத்தையும் அம்மன் ஆடுறீங்க. இது அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ரொம்ப தேசிங்கு கொள்ளை இருக்கு இல்லையா, அந்த மூலையில் அவங்க வந்துடுறாங்களா என்னன்னு தெரில, வராங்க அவங்க ரெகுலராக. தேசிங்கி கொள்ளை இருக்கு இல்லையா, அங்கே ஏதோ களை எடுத்துன்னு இருக்கிறாங்க பொழுது எடுத்துன்னு இருந்தால் அப்போ அந்த களை எடுக்கும் போல ஒரு பெண்மணி பேச்சுவாக்கில் பேசினே இருக்கும்போது இந்த காரில் இறங்குறாங்கல்ல அதை வச்சு அவங்களுக்கு என்ன தெரியுமா சாமியாரை பற்றி என்ன நோட்டு அடிக்கிறாங்களாம். எப்படி சொல்கிற நீ? ராத்திரி 1 மணிக்கு காரில்
நல்ல நோட்டை கொடுத்துட்டு கள்ள நோட்டை மாற்றி எடுத்துன்னு போகிறாங்க. நீ என்ன ஜனங்களை ஒரு கதை ஒன்று ஆரம்பித்து விட்டாலே போதும், அதை நல்லா பில்டப் பண்ணி எடுத்துன்னு போய் அவனை கைலாயத்திலே போய் சேர்த்துட்டு வந்திருக்கேன். இந்த பாசிட்டிவாக ஆரம்பித்தா ஏதோ தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வருதுப்பா, என்ன பாருங்க, சமையெல்லாம் இங்கே நத்தித. பாசிட்டிவா ஆரம்பிச்சு கைலாசத்தை விட பரவாயில்ல, நெகட்டிவா ஆரம்பிச்சு அவன் எதுவும் சுடுகாட்டில் செத்துட்டா என்ன செய்யுது? ஆனா அப்பதான் நான் வேண்டுதல் அங்க அந்த இடத்துல பளிச்சிருக்குது. அப்போ அதை கேட்டிருந்தா ஒரு பெண்மணி என்கிட்ட வந்ததே கிடையாது, முன்னப்படி வந்ததே கிடையாது. வந்தா கூட சாமியார் மலகிற பாசத்துல ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லணும், வந்ததே கிடையாது ஒரு வாட்டி கூட. அவங்களும் அந்த களை எடுக்கிற பெண்ணில் ஒருத்தவங்க, அவங்க மேல அங்காள பரமேஸ்வரி இறங்கி ஆடு ஆடி நம்ம தேசிக்கு தான் சொன்னார், சாமி அப்படியே சதுராடி ஒரு இதுவே அந்த புல்லே கட்டாந்தரையா மாறிடுச்சு சாமி, உருண்டு பேரண்டு பூமியில அடிச்சு, எப்படி என் பாலகனே நீ தப்பா பேசுவ, உண்மைக்கு உண்மையா சத்தியத்துக்கு சத்தியமா அங்க அவன் தவம் செய்றான், அவன் முருகன், அவனை வந்து தப்பா பேசினா நான் அடிச்சு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது எல்லாம் பயந்து போய் அந்த வதந்தி பேசுற அந்த பெண்ணும் சேர்ந்து பயந்து போய் இது நடந்தது அங்க. அதனால்தான் அங்காள பரமேஸ்வரி இறங்கி கள்ளநோட்டு பழி தீர்த்த அங்காள பரமேஸ்வரி. அவர் தேசியம் சொன்னார், சாமி 2 ஊர் 3 ஊர் ஜனங்களே ஜெயிச்சான்னு கூட்டிடுச்சு சாமி அங்க. அந்த அம்மா ஆடி அந்த இது. அப்புறம் வந்து சொன்னாங்க மதியம், சரி கூட்டுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் மதியம் கூப்பிட்டு வந்தாங்க, அந்த குரூப்பே அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க, அந்த அம்மாவும் கூப்பிட்டு வந்தாங்க. இதில் ஒரு பெரிய இன்னொரு பாசிட்டிவ் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அம்மா வந்து அர்ஜன் காலனி, சாலையாம்பாளையத்தினுடைய அர்ஜன் காலனியை சேர்ந்தவங்க, அர்ஜுனக்குடியை சேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் 30 வருஷமா லெப்டில் அழிச்சுன்னு வரேன்னு, கடவுளுக்கும் ஜாதி எனக்கும் பிராமணர்களுக்கும் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன், நான் பிராமணன் கிடையாது, சமஸ்கிருதம் தெரியாதுன்னு. இப்போ நடுச்சாதியினருக்கும் தாழ்த்தப்பட்ட குலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுங்க, அங்கே கூட ஜாதி இல்லையே. இப்போ அங்காள பரமேஸ்வரி வந்து இறங்கினாங்க, நான் எனக்கு தெரிஞ்சு புத்தி தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட அங்காள பரமேஸ்வரியே போட்டின்னு சொன்னது கூட கிடையாது. அவங்க ஏன் ஒரு பிராமின் பெண் உடம்புல இறங்கி சொல்லியிருக்கலாமே, இல்லை இங்கே வன்னியர் சமூக பெண் உடம்புல இறங்கி சொல்லியிருக்கலாமே. ஜாதி இல்லைன்னா உண்மையிலே ஜாதி இல்லைதா, அதான் உண்மை. தெரியுதா? பாப்பா ஏற்படுத்தின செயற்கை முறை, அவனை வசதியா வச்சுக்கிறதுக்காக மீதி பேரை மட்ட ஜாதி ஆகனா, அதில் வலிமையானவங்களுக்கு சும்மா ஒரு அவங்களை சமாதானப்படுத்துக்காக தாழ்த்தப்பட்ட குலம் வந்து தயார் பண்ணி நீ அவங்களோட வசதி ஜாதி நடுஜாதின்னு ஆகனா, அதை பிடிச்சின்னு இன்னி வரைக்கும் இதுங்க ஆடாத ஆடிங்க கிடக்குதுங்க. ஒரு ஆட்டமாவது அங்காள பரமேஸ்வரி ஆட்டமாக இருந்தால் எனக்கு உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி தானே வந்து இறங்கிச்சு அங்காள பரமேஸ்வரி. அப்புறம் மதியம் கூப்பிட்டு வந்தாங்க, இப்போ அங்கே உகானந்தன் திண்ணையில். அதுக்கப்புறம் இங்கேயும் அந்த மக சாமி வந்தது. சாமி வந்து ஆடி, இந்த சாமி வந்து உச்சந்தலேருந்து உள்ளகால் வரைக்கும் முருகரே தான் இது அப்படின்னு. அப்பதான் முதல்ல வராங்க, உச்சந்தலேருந்து உள்ளகால் முருகரே தான். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த பழி சொல்லிச்சுல்ல, அந்த பெண்ணும் வந்துடுச்சு கூட வந்து ஒரே அழ, சாமி என்ன மன்னிச்சிடுங்க சாமி என்ன. கிராமத்து பெண்கள் அது பக்தியில் இருக்கிறாங்க, வந்து கேட்குது, அம்மன் வந்து கேட்குதுன்னு உடனே அது அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தண்டனை போதுன்னு அதுதான் நம்பாளுங்க. அதுதான் சொல்லுவார், நான் பிராமின் வந்து தப்பும் செய்வாங்க, ஆனால் திருந்துவாங்க. அதுக்கான வாய்ப்பு நம்ம நம்ம கிட்ட இருக்குது, நம்ம மக்கள் கிட்ட மனசாட்சின்றது இன்னமும் இருக்குது. அதே பிராமணர்கள் அதெல்லாம் கிடையாது, திருந்தவே மாட்டான். சூழ்நிலை பாப்பா நம்மளை எதிர்ப்பாங்க போதுன்னு ஆமான்னு ஊத்தின்னு பின்னால போய் யாரு இதெல்லாம் அப்படின்னுவான். அவனெல்லாம் திருத்தவே முடியாது. புரியுதா? பாப்பா தீர்த்துக்கு என்ன பொழுது கதையா சொல்ற, கதையா இதெல்லாம் கதையில சேர்த்துருவாங்க, அப்படியே கதையா சொல்ற. அதனால அவங்க கிட்ட சொல்ல நான் அது அகஸ்மாத்தான் உங்ககிட்ட சொல்லும்போது யூடியூப்ல விடும்போது அகஸ்மாத்தான் அவங்க பாக்குறாங்க கேட்கறாங்க, இவ்வளவுதான். நான் ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லி திருத்தி
அப்படி அதெல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கை கீரல் கூட கிடையாது. எவ்வளோ பட்டிருக்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்தே பிராமணன்கிட்ட, சரிதா? அதெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ அந்த 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 பெண்மணி அழுது மன்னிப்பு கேட்டு, நான் தான் சாமி தப்பா பேசிட்டேன் சாமி, நான் மன்னிச்சிடுங்க சாமி, எனக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க சாமி. அழுவுது. ஒரு இல்லைம்மா, அதை பற்றி கவலைப்படாது, நீ எப்போ திருந்திட்டியோ மனசு வருத்தப்பட்டுட்டியோ அப்போ நீ அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, அதை மன்னிப்பு கேட்டுக்கல, அதை பற்றி பத்தியா எவ்வளோ உஷாராக இருக்கு பாரு. இல்லை ஒரு வேடிக்கை என்னன்னா, குருநாதர் அதுக்கப்புறம் அந்த வதந்தி டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு, சுத்தப்பட்டு. அப்ப நான் வேண்டியது கரெக்டு தானே, நானே போய் எல்லாம் பண்ண முடியாது. அவரு தேசிங்கே சொன்னாரு, சுத்துல ஒரு ஊர்ல எல்லாரும் ஜெயிச்சானு சேர்ந்துட்டாங்க சாமி, அது எங்கன்னா சதுர் வாங்கிச்சு, அந்த களமே அப்படியே களம் மாதிரி புல்லு தர அப்படியே களம் மாதிரி ஊந்து பிறண்டு மண்ணில் அடிச்சு சத்தியம் பண்ணி அட்ரஸ் மால் கூட சொல்லிதான். ஒருத்தர் வாத்து மச்சு நாங்கள் வந்த அந்த மூளை மடையாண்ட இந்த பேரு இந்த ஊரு சாமியாரை பற்றி தப்பா பேசினா, நான் தான் அடிச்சு தூக்குன்னு அங்கே போய் கேளு, அவன் பேரு அவன் ஊருக்கு போய் கேளு, அவன் இல்லை பாரு இன்னைக்குன்னு சொல்லிதான். நான் விடமாட்டேன் என் பாலகனை தப்பா பேசினா. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த அம்மானு இருக்கும்போது நான் பாப்பானுங்களும் பாப்பாத்தீங்களே என்னை பற்றி தப்பா பேசுனா நான் கவலைப்படுவேன். அம்மா விட மாட்டாடா அவங்கள, தெரியுதா? விடமாட்டேன்னு சொல்லி கேட்டு விளையாடி தப்பா பேசுனா என் பாலகனை நான் விடமாட்டேன்னு சொல்லி நிரூபிக்கிறா. அப்புறம் உங்களுக்கு கருதி எவ்வளோ நேரம் ஆகும், தெரியுதா? நான் போய் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று சொல்லின்னு இருக்க வேண்டியது. அம்மையின் புகழ் சொல்லிக்கினே இருந்தாலும் எனக்கு அது போதும் இல்லையா? அப்படிதான் நான் போயினே இருக்கிறேன். அதுக்கப்புறம் மெதுவாக எல்லா இடத்துல இருந்தும் நியூஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவாக வந்தது. இந்த மாதிரி சாமியாரை பற்றி தப்பா பேசுனாங்களாம், அங்காள பரமேஸ்வரி யாரையும் கேட்டுதான், ஏன்பா அவரை பற்றி தப்பா பேசுறேன், நல்ல சாமியார் ஏன்பா இந்த மாதிரி தப்பா பேசுறாங்க, எல்லாம் சுத்திப்பட்டு ஊர் எல்லாம். நம்ம சேட்ஜி கௌதமும் சொன்னாரா, விழுப்புரத்தில் ஒரு பெரிய எங்களோட ரொம்ப பணக்கார சாமி, அவங்க காதல் வரைக்கும் போயிடுச்சு சாமி. அவரு கேட்குற என்ன பண்ணி ஒரு சாமியார்கிட்ட போறேன், ஆமாங்க போயிட்டு வரேன்னா, இதான் ஏன்பா அவரை போய் தப்பா பேசுறேன், அவர் பாண்டி சிவனே நாங்கள் உட்காந்துக்கிறாரு, அவரை பற்றி இந்த மாதிரிலாம் நோட்டு அடிக்கிறாங்களா பேசுனாங்களா, அம்மன் வந்து யாருங்க பாசிட்டிவ் எப்படி போயிடுச்சு பத்தியா? இப்ப பாருங்க, இயேசுவும் இதுல ஜெயிக்கிறாரா? இயேசு என்ன சொல்றார், பிதாவானவர் எனது வருத்தங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? இயேசுனுடைய ஸ்டேட்மெண்ட். நீ சொல்லு, என்னுடைய வருத்தங்களை எல்லாம் இவங்க நெகட்டிவ் அடிச்சு இந்த மாதிரி நெகட்டிவ் பரப்புனதெல்லாம் இப்ப அம்மா யாரையும் அடிச்சோன்னா பாசிட்டிவா மாறிடுச்சா, சுத்துப்பட்டு பூரா பாசிட்டிவா போயிடுச்சு. அப்புறம் இப்ப யாருன்னா எதனா பேசினோட அவரை பத்தி மட்டும் தப்பா பேசுறது, கரெக்டா செக் பாயிண்ட் அவரை பத்தி தப்பா பேசுறது. ஏன்னா வதந்தி பேசினா அந்த பெண்மணியே வந்து அழுது மன்னிப்பு கேட்டு. அதனாலதான் இன்றைய நாளை நான் வந்து கலநூட்டு பழுதியிருந்த அங்காள பரமேஸ்வரியின் நாளை நான் கொண்டாடுறேன். இந்த நாளுன்னு இல்லை, நவராத்திரியில ஒரு நாள் பூஜை. அது எந்த நாள் நடிச்சதுன்னு நான் தான் சொன்னேன், நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சதே இல்லை. ஒரு சந்தோஷமா இருந்தது, எல்லாம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு குருநாதர் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா? அப்போ குருநாதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அங்கே வளவனூர்ல திருமண மண்டபம் ஏற்பாடு பண்ணி அங்கே ஒரு சொற்பொழிவு கொடுத்தாரு. அங்கே அடியன் எழுதிய சதாசிவ பிரம்மம் நாடகம் புஸ்தகத்தை வெளியிட செஞ்சோம் குருநாதர் கையால். அதனுடைய முதல் பிரதியை பெங்களூரையர் அப்படின்னு நான் சொன்னேன்ல, என்கிட்ட பாசிட்டு வந்தார். கடைசி அட்வைஸு, ஒரு பிராமணனை கூட சேர்க்காதீங்க ஆசிரமத்தில் சொல்லிட்டு போனாரு. அவருக்கு தான் முதல் பிரதி வெளி கொடுத்தோம். ரெண்டாவது பிறவி இந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி சொல்லிச்சுல்ல, அந்த அம்மாவை அங்கே வர வச்சு ரெண்டாவது பிரதி குருநாதர் கையால் அந்த அம்மாவுக்கு கொடுத்து கௌரவிச்சோம். அந்த ஃபோட்டோலாம் கூட இன்னமும் இருக்குது. நம்மளால செய்ய முடிஞ்சதே அவ்வளோதான். அதனால அம்மை இருப்பது உண்மை. ஒன்லி திங் இஸ் நம்ம அவங்க பார்வையில தேரணும். உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சொல்றேன்னா, இது சொல்ற மாதிரி கதையாக கேட்டு இந்த காதில் வாங்கி எதாவது விட்டு போறது இல்லை. இப்போ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கணும். நம்மையும் அம்மை வந்து நமக்காக கடவுள் கேட்கறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அப்புறம் கூட அதுக்கப்புறமும் இவ்வளோ நடந்த அப்புறம் கூட இந்த பிராமணுங்க நடராஜ விஷயத்தை கெடுத்த உடனே சரஸ்வதி தேவி என்ன சொன்னாங்க, இது வந்து அங்காள பரமேஸ்வரி. சரஸ்வதி தேவி என்ன சொன்னாங்க, மேற்கு பக்கம் ஏனென்று கேட்பேன் நானே என்னாங்க பாரு. அவங்க எழுந்து வந்து ஏனென்று கேட்பேன். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான், நான் கேட்குறான். அப்போ நம்ம இந்த திக்கற்றவர்களை தெய்வமே துணைன்ற பழமொழி உண்மையா வருதா?
எதுவுமே இல்லாமல் நான் இங்கே வந்து உட்காந்தேன். இப்போ எனக்காக அங்கள பரமேஸ்வரி இறங்கி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் சரஸ்வதி தேவி ஏனின்று கேட்பேன்னு சொல்லி கரெக்டாக ஆருத்ராபிஷேகத்துக்கு சுனாமி வர வச்சு இந்தோனேஷியாவில் 2 மணி நேரம் முன்னால் கிளம்பி கரெக்டாக குருநாதர் காரை வந்து அடிக்குது, அந்த ஆளை அடிச்சு திருப்பி அனுப்புது. கேட்டாங்களா துல்லியமாக இது மாதிரி கேட்க முடியுமா யாராவது? 2 மணி நேரம் வருது அந்த சுனாமி அங்கேருந்து. டைமிங் பார்த்தா குருநாதரை காரில் கூப்பிட்டு வராங்க அந்த நடராபிஷேகத்தை ஆருத்ராக்கு. கரெக்டாக அடிச்சு அது கார்லேயே வந்து அடிச்சுதுன்னு கூட சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு சரியா தெரியல அலை. ஆனால் அதுக்கப்புறம் டிராஃபிக்கை நிறுத்தி திருப்பி விட்டோம்னா திரும்பி போயிட்டா. என்ன சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த பெருமையை நம்மகிட்டலாம் சொல்லி நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் போய் இந்த மாதிரி அம்மன் விளையாடினார் சாமியார் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லிடுவாங்க. நான் அனுப்புகிறேன். 30 வருஷமாக உட்காந்துக்கிறேன். நீங்கள் வந்து கதை கேட்குறீங்க, நாளைக்கு சீரியல் பார்த்து ஜாலியாக இருக்க போகிறீங்க. நான் அந்த மாதிரி பரப்பி அப்படியே டொனேஷன் கூட தழுப்பா ஒரு அமௌண்ட்டு கூட சொல்லி ஒரு 10 மாடி கட்டி அது மேலே கூட உட்காந்துருக்கலாம். அது இல்லை இல்லையா? எல்லா புகழும் இறைவனுக்குன்றாங்களே முகமதியர்கள். அதே போல் எல்லா பெருமையும் அம்மை இருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ விளையாடுறாங்க. துர்கை அம்மன்னா இவ்வளோ விளையாடுறாங்க. ஒருவனுக்காக உலகே ஆட்டி படைப்பேன்னு சொன்னாங்க. அப்படி எப்படி ஆட்டி படித்தாங்க? ஜெயந்திரன்லாம் போட்டு ஒருத்தனை கொலை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணால் தப்பிக்க முடியுமா? முடியாது. அதுவும் பிராமண பீடாதிபதி சங்கம் வச்சுக்கிறானுங்களாம், ஒற்றுமையாக கொலை பண்ணுறது, ஒரு பித்த கருத்தை ஏற்படுது. அடைய பரிவாக்காக இந்த கொலை, அந்த பரிவாக்காக இந்த கொலை இல்லையா? கொலை பண்ணின்னே அடியாரில் கொலை பண்ணின்னே இருந்தா எல்லா செய்வமும் பார்த்துன்னு கம்முன்னு இருக்குமா? என்ன முதல்ல காப்பாற்றினாங்கல்ல துர்கா தேவி, ஒருவனுக்காக உலகை ஆட்டி படைப்பேன்னு அந்த தகவலை வச்சு மலையிலேருந்து வரும்போது தப்பிக்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்கல்ல. அவங்களுக்கு அவங்க தான் மந்திரம் சொல்லி மந்திரவாதிங்க பிராமணர்கள். நான் உண்மையே சொல்கிறேன், உண்மையான பக்தர்கள் நீங்கள் பக்தர்களாக மாறி கடை இப்போ நான் உடனே அங்காள பரமேஸ்வரி ஸ்வாகா என்ன ஓம் க்ளீம் க்ரேம் அங்காள பரமேஸ்வரி பட்டு நான் சொன்னேன். என்ன மந்திரம் சொன்னேன், என்ன சுடுகாட்டில் சக்கரம் பாந்தேன், என்ன தான் பண்ணேன். நான் இந்த நவராத்திரி பூஜையை கூட உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக இதெல்லாம் பண்ணேன்னு தவிர இதெல்லாம் கூட நான் பண்ணதே கிடையாது இல்லையா? எப்படி வேண்டிக்கினேன் நான் அம்மைக்கிட்ட? அப்படியே ஒரு மந்திரம் போட்டு சக்கரம் போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றின்னு மஞ்சள் வேஷ்டி கட்டின்னு வேப்பழஞ்சாலையை கட்டின்னு அதுக்கு ஒரு முறையாக தரையை ஏற்படுத்தி ஏம்மா நீ தான் கேட்கணும் அப்படியே பண்ண. ஒரு முறையும் தேவையில்ல, ஒரு தரையும் தேவையில்ல, அம்மான்னு அவளை தான் மகனேன்னு ஓடியாந்தப்ப இல்லையா? என்ன பழி சொல்கிறாங்க, நீ தான் தீக்கணும். சாதாரண வேண்டிக்கணும், மனசுக்குள்ளே வேண்டிக்கணும். என் பாலகன் பாரு அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி ஒருத்தனை பார்த்து என் பாலகன் பாப்பானுங்க நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறது எனக்கு அன்னைக்கே கொடுத்தாடா அங்காள பரமேஸ்வரி. எனக்கு உண்மைக்கு உண்மையாக சத்தியத்துக்கு சத்தியமாக தவம் செய்கிறேன் பாலகன்னு சொன்னா பாரு வாயை திறந்து. அதை விட என்னோட பெரிய சர்டிஃபிகேட் பாப்பார சர்டிஃபிகேட் எனக்கு. இவனுக்கு என்னமோ இவனுக்கு கொத்தையாக நினச்சின்னுக்கிறானுங்க. இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற முட்டாளுங்களை கும்பல் நிறைய இருக்குவே, இவனுக்கு பெரிய கொத்தைன்னு நினச்சினானு. இவங்க தலைவன் காஞ்சி தலைவனே தேரலையே, காஞ்சி பெரியவன்றவங்களே தேரலையே, மேல் உலகத்து விசிறி அடிச்சுது. இவனுக்கு கொடுமை தாங்காம தான் அது விசிறி அடிச்சது எனக்கு காட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பாப்பார கொடுமை அதிகமாக தான் எனக்கு இதெல்லாம் கடவுள் காட்ட ஆரம்பித்தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவன் தேரலாம் தெரில எப்படி எல்லாம் பார்த்துக்க காமிச்சு நேரம். அந்த ஒரு நேற்று முந்தனால ஏதோ ஒரு செய்தி ஓடுது, சிருங்கேரி மட பீடாதிபதி ஏதோ காலேஜ் பொண்ணை சீண்டி ஃபோனில் அப்பப்போ தொல்லை கொடுத்து இதுக்கு போகலாமா, வெளியூர் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா, வரியா கேட்டால் அந்த பொண்ணு 10 மாதத்தில் இது படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அம்மாலாம் சேர்ந்து அவர் மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் போலீஸ் தேடி நிற்குது, தலைமறைவாக ஆனார். நேற்று செய்தி சிருங்கேரி பீடாதிபதி. இவங்க காஞ்சி மடம் மாதிரியே தான் வருது. நான் முன்னாடியே நேற்றே அதை ஆரம்பித்தேன் அந்த டாபிக். குருநாதர் பிறந்தனால தான் சொன்னேன், சிருங்கேரி மடத்தை லிங்க் வச்சுக்கிறானுங்க அந்த கும்பல். அதில் சேர்ந்து ஒரு டாக்டரேட் இட்டுன்னு போனானுங்க, அவனுங்க தான் காலி பண்ணியிருப்பானுங்க எல்லாம் சொன்னேன் நான். நேற்று செய்தி வருது, சிருங்கேரி பீடாதிபதி எஸ்கே. இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குவே, அது மாட்டி விட்டுடுச்சு. மீதியெல்லாம்
என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னத்த நினைச்சு உங்க பசங்களெல்லாம் எடுத்து போய் இவனுங்கிட்ட பலிகடை ஆகுறீங்க? எனக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. எதை வச்சு நீங்க பாப்பானை இட்டுன்னு வந்து கூடு கொடுத்தனும் போறதும் கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணுறது, அவனுமோ ஒஸ்தி மாதிரியும் அவன் ஒரு மந்திரம் போட்ட உடனே அந்த மந்திரத்தில் ஜிபும்பான்னு ஆயிடுற மாதிரியும் என்னதான் பண்றீங்க புரியலையே எனக்கு. நாத்திகர்கள் சொல்றது இருக்கிட்ட மூட நம்பிக்கைன்னு, கடவுளை இந்த அளவுக்கு தெரிஞ்சு அம்மையின் குழந்தையாவே வாழற நான் சொல்றேனே மூட நம்பிக்கை. ஏன்டா பாப்பானை நம்பினா அதான்டா மூட நம்பிக்கை. இருக்கிற கடவுளை நம்பினால் அது அறிவுபூர்வமான நம்பிக்கை. இருக்கிற உண்மையை நம்புறது. பாப்பான் புழுவும் அவன்ற மந்திரத்துல தான் இந்த யுத்தம் உலகமே இருக்குதுன்ற மாதிரி எடுத்துன்னு போறான். அவனை கூட்டினு வந்து எல்லாம் பண்ணி, அதுவும் அரச குலமே வம்சம் பூண்டத்து போய் ஒழிஞ்சே போச்சு. கண்ணெதுக்கே பாக்குறீங்க. எப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் நான் சொல்றேன் இந்த கேள்வியே பாருங்க. ஒரு ராஜாவோட ஒரே ஒரு அரச வாரிசியாவது காட்டு. எப்படி இருக்குதுன்னு காட்டு. நான் காட்டுறேன். வளவனூர்ல இருக்குது சடராமன் பிள்ளை கோயில் தெரியல, போய் கேளு. கூலியர் ஓட்டுனே இருக்குதா இல்லையா பாரு. இங்கேயே இருக்குது. அதுலயும் முடியலையா போ பரங்கிப்பேட்டைக்கு போ. தெரியுதா? அங்க ஜமீன் குடும்பம் பொன்வைந்த பரந்த வாரிசு யாரு, அவங்கள அந்த வருஷாந்தரம் சிதம்பரம் நடராஜர் கிளம்பும் போது மட்டும் அவங்களுக்கு சம்பிரதாயத்துக்கு கூப்பிட்டு அவங்கள அந்த சிதம்பரேஷனை பட்டம் கட்டி விட்றான். இவங்க தான் அரச குடும்பம்னு பட்டம் கட்டி அவங்க பண்ணு விட்டுட்டு அதுமான அவனுக்கு பண்ணிட்டு போய் நேர்க்க வேண்டியது தான். இவங்க திரும்ப ஆடு மேய்க்க வேண்டியது தான். ஆடு மேய்க்கு தான் இல்லையா பாரு பரங்கிப்பேட்டையில். நான் கேட்குற இந்த கேள்வியை நீங்க கேட்டுங்க. 1-2 அரச குடும்பம் இல்லை, 56 தேசத்து அரசர்கள், அவங்களுடைய வாரிசுகள், ஜமீன் வாரிசுகள் ஒண்ணு கூட தெரியல. அவங்க கிட்ட ஓதாத மந்திரமா பாப்பான். ராஜசூய யாகம் வேகா ஒரு 10 பேர் உட்காந்து வேகான்னு உங்களுக்கு அப்படின்னு சுவாகா, ராஜாவோட சொத்தெல்லாம் சுவாகா. பொண்ணு இந்த பராமரிசம் வாரிசு ஆடு மேய்க்குது, அவன் கட்டின கோயில் சுவாகா. ஏன் தீட்சை என்ன சொல்றான், அவன் ஆளுங்களை வச்சு கோர்ட்டில் தீர்ப்பே வாங்கி கோயில் எங்களுது குசாம சொல்றான். சேரமா சட்ட ரீதியாக அவங்களுக்கு ஆகிடுச்சு இப்போ. அதனால கோயில் அவங்களுக்கு தான், கோயில் எங்களுதுன்றான். சார் நீ என்ன செய்வ? அந்த கோயில் கட்டின ராஜா வாரிசு அவங்க ஆடு மேய்கிறான். அவன் கர்மா, அவன் அனுபவிக்கிறான். அதுக்கு என்ன பண்றது? ஆமா நானும் சொல்றேன் கர்மா, அவங்க கர்மா. இந்த பாப்பார மந்திரவாதிகளுடைய எண்ணத்தை தெரியாம அவங்க பேச்சை நம்பி உங்களை வச்சு எல்லாம் பண்ணிக்கினானுங்க பாரு. யாகம் ராஜஸ்ரீ யாகம் அரசு உங்களை வச்சு பட்டம்லாம் சூட்டிக்கின்னு மந்திரமா ஓதனானுங்க பாரு. கரூர் சித்தர் மட்டும்தான் ராஜராஜ சோழன் கிட்ட அட்வைஸ் பண்ணி போராடினார். பாப்பர மந்திரம் சம்ச மந்திரம்லாம் ஓதக்கூடாது எவ்வளோ சொல்லி அவர் கேட்கலையாம். ராஜராஜ சோழன் ராஜசோழனோட குரு அவர் கரூரார். அவர் அதெல்லாம் செய்யக்கூடாது, தமிழ் முறையில் இதான் செய்யணும், தமிழ் மறுக்குது இவங்களை. பார்ப்பன் கருவறை போய் செஞ்சால் அரசகுலம் அழியன்னு சொல்லுது. அந்த மாதிரி வடமொழியில் அதெல்லாம் பண்ணக்கூடாது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும்னு இருக்குது. நீங்கள் யாரை வச்சு பூஜை பண்ணாலும் தமிழ் முறையில் பூஜை பண்ணும்போது உங்கள் மனசு அதில் சேர்ந்து ஈடுபடுது இல்லையா? 5 கரத்தினை யானை முகத்தினை இன்னொன்னே உங்களுக்கு டக்குன்னா 5 கரம் விநாயகர் யானை முகம் டக்குன்னு உங்களுக்கு கூடவே வருது. அப்போ உங்க மனம் ஈடுபடுது. அந்த பொருளோடு சொல்லும் போது உங்கள் மனமும் சேர்ந்து ஈடுபடுது. ஆனா அதெல்லாம் அதுக்கு வேலையே கிடையாது. தெரியுதா? சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் அப்படின்னோடனே மந்திரம் ஊதுறான். அப்புறம் இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அது புலியார் மந்திரமே கிடையாதான், விஷ்ணுன்னு வருது இல்ல. பெருமாள் மந்திரத்தை போய் இவ்வளவு நாளும் சுக்லாம் பரதம் ஆரம்பிச்சு புலியார் மந்திரம்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தின்னு வந்துக்கிறானுங்க. அவனுக்கு அர்த்தம் தெரியாது. இப்பதான் இவங்களா கண்டுபிடிச்சு சொல்றாங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்னா விஷ்ணுட பெருமாளோட மந்திரம் அது என்னன்னு இப்ப அவங்களே கேட்டா அவங்க ஒத்துக்கிறானுங்க. ஆமா, என்னதான் அபத்தம் அடிக்கிறது, என்னதான் கூத்து அடிக்கிறது, அங்கதான் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு இன்னும் தெரியல. அதனால என் கடமை என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியணியும் தாங்குதல்னு சொன்னார் அப்பர் சாமி. அதனால நான் சிவனே நீங்க இருக்க ஒரு இடத்துலையும் அம்மை தாங்கி பிடிக்கிறாதான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? தன் அன்னைக்காண்டி அந்த அம்மா மேலே அங்கலபுரம் இறங்கி சொல்லலைன்னா என் நிலமை என்ன வருது இல்லையா? அதுக்கப்புறம் தான் சுத்துப்பட்டு பூரா சூப்பர் ஹிட் ஆச்சு. சாமியாரை தப்பா பேசினா அம்மா இங்க கேட்குது சொல்லிட்டு கட ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து எல்லாமே உயர்வா பேசுறாங்க. சாமியார்கிட்ட மட்டும் வச்சுக்கூடாது. நான் பேசினா
பழைய ஊர் தலைவரே சொன்னாராம், நம்மளாம் போய் பேசினா கலகம் ரொம்ப குழந்தையா பேசுவார் நம்மக்கிட்ட, ஆனால் அவர் தான் இவ்வளோ எளிமையாக பேசுறாருன்னு எக்கு தப்ப வேணா தொட்டான் அவ்வளோதான் ஓய்ஞ்சான்னாராம். அவரு தூக்கி வச்சிடும், நாங்கள் இவ்வளோ 30 வருஷமாக பார்க்குறோம் அவரை அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு பாதுகாப்பு வளையமும் அம்மை ஏற்படுத்தி கொடுத்துட்டால. அதனால் அந்த அங்காள பரமேஸ்வரியை நவராத்திரி பூஜையினுடைய 7ஆம் நாளான இன்று நாம் அவளை எண்ணி பூஜை செய்து அவள் அருளுக்கு பாத்திரமாவோம்.